வணக்கம். இன்றைய நாளின் முக்கிய தலைப்புச் செய்திகளை இந்த அரை மணி நேரத்தில் பார்க்கலாம். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை மூடாததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து. கிருஷ்ணசாமி பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. பள்ளி வேன் விபத்தில் கடலூர் அருகே சின்னக்காட்டு சாகை கிராமத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழப்பு. 11 மற்றும் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் விபத்தில் மரணம். கடலூர் அருகே ரயில் மோதி உயிரிழந்த மாணவி சாருமதியின் உடலை பார்த்து கதறி எழுத தோழிகள், உறவினர்களும் கண்கலங்கிய காட்சி. தொண்டமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த நிவாஸ் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன் மரணம். அவரது அண்ணன் விஸ்வேஷ் காயத்துடன் உயிர் தப்பினார். கேட் கீப்பர் உறங்கியதே விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரும் சத்தம் கேட்டு வந்து பார்த்தபோது வேன் தண்டவாளம் அருகே சிதறி கிடந்ததாகவும் தகவல். சார், சிக்னல் கேட்டு போடாதனால பிள்ளைங்க வேன் வருது இல்ல, ஒன்னும் கேட்டு போடலனாலும் அந்த வண்டி வருதுன்னு அந்த ட்ராக்ல இருக்கிறவங்களாவது கையை கட்டினா கூட வேன் நின்று இருக்கும். அது பார்க்காதனால அவர் அது கவனிப்பு இல்லாத இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கேட்டே போடல, தூங்கிட்டாரு அவரு. அதான் பிரச்சனை. ட்ரெயின்ல இருந்து 2 பசங்க இறங்கி ஓடியாந்தானுங்க, அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டானுங்க. கரண்ட் அடிச்சு நானும் சாக வேண்டிய ஒரே ஒரு வினாடியில நான் தப்பிச்சுன்னு வந்தேன். எங்க சனங்களாம் போவாத நினைச்சுவோம். ஐயோ 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 இப்படியே தான் ஆச்சு. ரயில் விபத்தை தொடர்ந்து கேட்டை மூடாத கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது. குற்றச்சாட்டுக்குள்ளான நிலையில் பணியிடை நீக்கம் செய்தது ரயில்வே துறை. கைது செய்யப்பட்ட கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவிடம் விசாரணை. சிதம்பரம் இருப்பு பாதை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கும் ரயில்வே அதிகாரிகள். பள்ளி வேன் வந்தபோது ரயில்வே கேட் திறந்திருந்ததாக ஓட்டுநர் சங்கர் விளக்கம். கேட் கீப்பருடன் தான் எதுவும் பேசவில்லை என்றும் காயத்துடன் பேட்டி. கேட் ஓப்பனில் தான் சார் இருக்கு. சார் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கிராஸ் பண்ணேன். கேட் கீப்பர் எங்கே இருந்தார்? அவர் அங்கே இல்லை, கேட் கீப்பர் அங்கே இல்லை. நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அந்த ட்ரெயின் சத்தம் கேட்கலையா? எச்சரிக்கை சத்தம். கேட்டை மூட வேண்டாம் என கூறி பள்ளி வேன் ஓட்டுநர் கடந்து செல்ல முயன்றதாக ரயில்வே குற்றச்சாட்டு. கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை மூடாதது குறித்து விளக்கம். கடலூரில் ரயில் மோதியதில் அப்பளம் போல் நொறுங்கிய பள்ளி வேன் நீண்ட நேரத்துக்கு பின் அப்புறப்படுத்தப்பட்டது. தொடக்கம். திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை மெதுவாக கடந்து சென்றது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் ஜூலை 18ஆம் தேதி நடைபெறுகிறது திமுக எம்பிக்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய உள்ளன. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திமுக விழுபிடுங்கி உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் EPS நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 2வது நாள் பரப்புரையை தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாக பேச்சு. 2 கருத்தையும் திருமாவளவன் அவர்களை குறிப்பிடார். நாங்கள் சொல்லல, அவர் சொன்னதாக சொல்லணும். ஆக உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது. எத்தனை முனை போட்டி வந்தாலும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான அணிக்கும் அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையேதான் போட்டி. விஜய், சீமான் தங்களுக்கு போட்டியே இல்லை என அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பின் விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுக விமர்சனம். முனை போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டிதான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையும். பாமக செயற்குழுவில் ராமதாசுடன் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியும் பங்கேற்பு. அன்புமணி மீது ராமதாஸ் நடவடிக்கை எடுக்கவும் செயற்குழுவில் தீர்மானம்.
பாமகவில் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கிவிட்டதாக ராமதாஸ் அறிவிப்பு. வேட்பாளர்களுக்கான சின்னம் வழங்கும் படிவத்தில் தாமே கையெழுத்திடுவேன் எனவும் திட்டவட்டம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி அணியை ஆரம்பித்துள்ளோம். ராமதாசும் அன்புமணியும் ஒன்றிணைய கோரி தைலாபுரத்தில் தீக்குளிக்க முயன்ற பாமக நிர்வாகிகள் காவலர்கள் தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். பாமக தலைவர் அன்புமணி இல்லாமல் நடைபெறும் தலைமை குழு செயற்குழு கூட்டங்கள் கட்சி விதிக்கு முரணானவை. அன்புமணி தலைமையில் சென்னையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து அன்புமணி தலைமையில் போராட்டம். ஜூலை 20ஆம் தேதி நடைபெறும் என பாமக தலைமை குழு கூட்டத்தில் தீர்மானம். நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். புதுச்சேரியில் தந்தையுடன் பைக்கில் பள்ளிக்கு சென்ற 2 மகன்கள் லாரி மோதியதில் உயிரிழப்பு. லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் தாக்கியதில் கை உடைந்தது. புதுச்சேரியில் விபத்தை ஏற்படுத்தி தப்பி ஓட முயன்ற லாரி ஓட்டுநர் மடக்கி பிடித்து அடித்து உதைத்த பொதுமக்கள். நாளை நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றால் ஊதியம் வழங்கப்படாது. துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை. அகில இந்திய அளவில் நாளை நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தில் அதிமுக பங்கேற்காது. அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அரசு பேருந்தை இயக்குவார்கள் என அறிவிப்பு. புதுச்சேரியில் நாளை பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெறும் நிலையில் தனியார் பள்ளிகள் முடிவு. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நாள்தோறும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக உத்தரவு. திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கின் விசாரணையை முடித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அஜித்குமார் கொலை வழக்கில் நகை காணாமல் போன விவகாரமும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றம். நகை மாயமானதாக புகார் கொடுத்த நிகிதா விரைவில் சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் வருகிறார். காவலாளி வழக்கில் நகை காணவில்லை என புகார் அளித்த பேராசிரியை நிகிதா மீண்டும் 19 நாட்கள் விடுமுறையில் சென்றார். அரசு வேலை வாங்கித் தருவதாக 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையிலும் நிகிதா மீது புகார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸுக்கு 4 மாதம் சிறை தண்டனை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் வாடகை வீட்டை காலி செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் உத்தரவு. கன்னியாகுமரி விரிகோடு ரயில்வே மேம்பாலம் தொடர்பாக எம்பி, எம்எல்ஏ பங்கேற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் சலசலப்பு. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மேம்பாலம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம். பேரணாம்பட்டு அருகே மின் மோட்டார் அறையின் மீது கார் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. பெண் உட்பட 3 பேர் பலத்த காயம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை.